கூடாது என்றால் இந்த அண்ணன் என்னமா நான் தவறு செய்து விட்டேன்? அண்ணா தவறு செய்தது நீ இல்லை அண்ணா, இந்த பாவி நான் தான் அண்ணா தவறு செய்து விட்டேன். நீ தவறு செய்து விட்டாயா? என்னமா நீ தவறு செய்து விட்டாய்? இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் செய்யக்கூடாத தவறை நான் செய்து விட்டேன் அண்ணா, நான் செய்து விட்டேன். கலைச்செல்வி, நீ சொல்லுகின்ற வார்த்தை எனக்கு ஒன்னும் புரியவில்லை அம்மா. அண்ணா என்னம்மா? நீங்களோ சென்று விட்டீர்கள் அல்லவா அத்தியூர் கிராமத்திற்கு. அத்தை மகனுக்கு எனக்கு திருமணம் பேசி முடிப்பதற்காக அந்த நேரம் பார்த்து நானா குளக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரும் வழியிலே இந்நாட்டு இளவரசர் அங்கு வந்தார். இந்த நாட்டின் இளவரசர் அங்கு வந்தாரா? தகுந்த மரியாதை கொடுத்தாயா? நான் அவருக்கு மரியாதை கொடுத்தேன் அண்ணா. சரி, ஆனால் அவர்தான் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. மரியாதை கொடுக்கவில்லையா? என்னமானது? என்னை பார்த்த உடனே வாங்கி என்று போடி என்று பேசினார். அப்படியா? அவரை கட்டி அணைக்க வேண்டும் என்று உரைத்தார், முத்தம் கொடுக்க வேண்டும் என்று உரைத்தார். அண்ணா நீ வேண்டும் என்று மறுத்தாயா? ஐயா அண்ணா, என்னம்மா? இந்த பாவி நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தையை கேட்காம என்னம்மா? அவர் என் கற்பை கருத்து என் வாழ்விலே உன்னுடைய கற்பை இழந்ததா? இப்படி கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறாயா? அம்மா, ஏனோ இந்த நிலைமை நமக்கிட்ட கொடுமை.
குடும்பத்திலே பிறந்தோமே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது தவறுதான் அம்மா. செல்வி, உன்னுடைய வார்த்தை கேட்டு உன்னுடைய சம்பந்தத்தோடு அந்தியூர் கிராமம் சென்றேன். நம்முடைய அத்தை மகனை பார்த்தேன். உனக்கும் அவனுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்துவிட்டு பத்திரிகை அடித்து நம்முடைய உற்றார் உறவினர் அனைவருக்கும் கொடுத்து விட்டு வந்து விட்டேன் அம்மா. செல்வி, நாளை நம்முடைய அத்தை மகன் வந்து கேட்டா அவனுக்கு நான் என்னம்மா வந்து சொல்வது? என்னுடைய வாழ்க்கையை ஒருவர் கெடுத்தார் என்பதற்காக நம்முடைய அத்தை மகனுடைய வாழ்க்கையை நான் கெடுத்து விரும்புகிறேன். இனிமேல எனக்கு அடுத்து நான் திருமணம். அண்ணா, உன்னோடு பிறந்த பாவத்திற்காக உன்னுடைய கருத்தால எனக்கு ஒரு முழுந்து விஷம் இருந்தா கொடுக்கணும். அதை கொடுத்து விட்டு உன் தங்கத்தை நான் உன் செல்வி, இந்த அண்ணனை பார்த்து என்னம்மா வார்த்தை உரைக்கின்றாய் தங்கா? என்னுடன் பிறந்த பாவத்திற்காக என்னுடைய கிரத்தினால் ஒரு துளி விஷத்தை உனக்கு நான் கொடுக்க வேண்டும். அதை குடித்து விட்டு நீ இறக்க வேண்டுமா அம்மா? நீ இறந்து போவதற்காகவா இவ்வளவு நாட்களான உன்னை ஈயெறும்பு கடிக்காமல் வளர்த்தேன் தங்கா? கலைச்செல்வி, நீ பிறந்த உடனே விதிவசத்தால் நம்முடைய தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள் அம்மா. நானும் ஆண்மகனாக பிறந்து விட்டேன். உடன் பிறந்தவள் பெண்ணாக பிறந்து விட்டால் ஒரு குழந்தை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் சிறு பிள்ளையாக இருந்தேன் அம்மா. ஆனாலும் ஆண்மகன் என்று பாராமல் அன்று முதல் கொண்டு இது நாள் வரையிலும் உனக்காக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலூட்டி சீராட்டி தலைவாரி பூ முடித்து பள்ளிக்கு முன்விட்டு பின்னின்று அழகு பார்த்தவனம்மா இந்த அண்ணன் கங்கா கலைச்செல்வி. அழகான மங்கை பருவம் அடைந்து விட்டாயே, ஆகினாலே உனக்கும் அத்தை மகனுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நெய்யும் உன்னுடைய கணவனும் ஒன்று சேர்ந்து இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறத்தில் ஈடுபட்டு அழகான மழை செல்வத்தை ஈண்டெடுத்து கணவன் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உடன் பிறந்த அண்ணன் இருந்த நான் ஒரு தங்கைக்கு செய்ய வேண்டிய கடமை